இந்தியா கூட்டணியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக முன்னாள் IAS அதிகாரியும் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான சசிகாந்த் செந்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் BG ராஜேந்திரன், ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவடி நாசர், மாதவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுதர்சனம், பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் துரை சந்திரசேகர், பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசாமி, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DK கோவிந்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். கடைசி நாளான இன்று திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் IAS அதிகாரியும் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான சசிகாந்த் செந்தில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் தெருக்கூத்து மேலதாளத்துடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாள்பட்டுதான் தனது தாயின் சொந்த ஊர் என்பதால்தான் வெளியூர்காரன் அல்ல என்றும், பெருநகரமும் ஊரகமும் இணையக்கூடிய நகரமாக திருவள்ளூர் இருந்து வருவதாகவும், தான் வெற்றி பெற்றால் திருவள்ளூரில் உள்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் குடிநீர் திட்டம் வகுத்து செயல்படுத்துவேன் என்றும், தான் எப்போதுமே மக்களின் பிரதிநிதியாகவும் மக்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்றும் கூறினார். சட்ட விதிகளுக்கு இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முதல் ஆட்சியமைப்பையும் மேம்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் மீது சொல்லிவிட்டு உறுதிப்படுத்தேன். இன்று இந்தியா கூட்டணி சார்பாக கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக நான் சசிகாந்த் செந்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். எங்கள் கூட்டணி கட்சியுடைய எல்லா தலைவர்களும் என்னுடன் வந்திருக்கிறார்கள். ஒரு பெரும் மக்கள் திரளாக இன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சியோட இந்த நாமினேஷன் பேப்பரை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஸ்க்ரூட்டினி இருக்கு. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை திருவள்ளூரில், எஸ்பெஷலி திருவள்ளூரில் ஒரு ரெக்கார்ட் விக்டரி எங்களுக்கு இருக்குன்றது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கடந்த முறை 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றீங்க காங்கிரஸ் கட்சியில தான். அந்த வேட்பாளர் முன்னாடி இருந்து வெற்றி பெற்றவர் இப்போ உங்க கூட இல்ல, உங்க கூட பிரச்சாரத்துக்கு வருவாரா? இல்ல, கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லிட முடியாது. அவருடைய கான்ட்ரிபியூஷன் செயல்வீரர் கூட்டத்திலே இல்லையே. கண்டிப்பாக அது தொகுதி கூட்டங்க. சரிங்க சார், ஏற்கனவே அமோக வெற்றி பெற நீங்க தான் கூட்டணியில வச்சீங்க. அவரே காணுன்ற போது பேசுறதுக்கு பதில் போயிடும். அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே கிடையாது. நாளைக்கு சொல்லி சொல்றேன். 2 முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் வெளியே இருந்து தான் எடுத்து வராங்க. திமுக கூட்டணி இடம் பெற்றுறாங்க. இருந்தாலும் திமுக அல்லது காங்கிரஸ்ல திருவள்ளூர் தொகுதி சார்ந்தவங்க வாய்ப்பு அளிக்க பெருமாள்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பேட்டில இருந்து திருவள்ளூர் ஒன்றியம். இப்ப நீங்க வெற்றி பெற்றால் இந்த தொகுதியை முன்மாதிரியா மாத்திரத்துக்கு என்னென்ன இது செய்வீங்க? நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. திருவள்ளூர் ஒரு சபர்பன் ஏரியா, அதாவது அர்பனும் ரூரலும் கலக்கிற ஏரியா. இங்க அதுக்கான பல விஷயங்கள் நடக்கும். எப்பவுமே நம்ம ஒரு 10 வருஷம் அஹேடா தான் நம்ம பிளான் பண்ண வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல சுற்றுப்புற சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குடிநீர் விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளான்ல நாங்க ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த தடவை ஒரு ஓவரால் சிங்க் இருக்கும் எங்களுக்குள்ள. இதுல முக்கியமான இதுவரைக்கும் நடந்த சில இப்போ 2 விஷயம் எல்லா விதமான வாக்குறுதி. ஒண்ணு, நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பீப்புள்ஸ் பார்லிமெண்டரியனாக இருப்பேன். இது முதல் வாக்குறுதி. 2வது, மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில் என்னுடைய பங்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பிளான்ல திருவள்ளூரை ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். ஆனா மதிப்புமிக்க முன்னாள் ஆட்சியரா ஒர்க் பண்ணவங்க தேர்தல் விதிகளை மீறி, அதாவது தேர்தல் விதிகள் நடத்த விதிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நூற்றுக்கணக்கான மக்கள் தேர்தல் விதிகளை மீறி 100 வீடுகள் உள்ள வந்திருக்காங்க. நீங்க ஒரு முன்னாள் IAS அதிகாரி, நீங்க மனு தாக்கல் செய்யும் போது விதிகளை மீறப்பட்டதை பத்தி இல்ல, விதிகள் இன்னும் மீறப்படவில்லை. நாங்க அந்த மெயின் கேட்லயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. 5 பேர் தான் உள்ள வந்தோம். அந்த 100 மீட்டர் தாண்டியே அவங்க எல்லாம் நின்னுட்டாங்க. நன்றி.